Hi, hello friends. Welcome to my channel. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டு டீ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். சுடு தண்ணி காஞ்சிட்ருக்கு. அடுப்பில் பாலை வச்சுட்டு இப்போ நான் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு வெளியில் வாசல் தெளிச்சிட்டு கோலம் போட்டு வரலாம் வாங்க. குக்கரில் சாதம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பறவைக்கெலாம் ஃபுட்டு வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ போர்ட்ஸோட சவுண்டு தான் ஒரு நிமிஷம் வீடியோ போகும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எறா குழம்பு தான் செய்ய போகிறேன். காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு தான் எறா குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீட்டில் பப்பாளி பழம் பழுத்திருக்கு, பறிச்சிட்டு வந்துடலாம். குழம்புக்கு சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இங்கே பாருங்கள், கொய்யா மரத்தில் கிளி கொய்யா பழம் சாப்பிட்டுட்ருக்கு. இது அழகாக இருக்கிறதால தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு உருளைக்கிழங்கும் முருங்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் சேர்த்து குழம்பு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்க போகிறேன். இது எறா தொக்குக்காக வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். புளி ஊற்றி குழம்பும் கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு தொக்குக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது பச்சைப்பயிறு தோசை தாங்க செய்ய போகிறேன். தேவையான உப்பு, சீரகம், 4 பச்சை மிளகா, இஞ்சி, 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்குறேன். தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் போடலை. இது எறா நான் சாப்பிடாதால குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ எறாவை சேர்த்துக்கலாம். எறா போட்டதும் 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். அதுக்கப்புறம் எறா தொக்குக்கு எறா எடுத்து வச்சுருக்கிறேன். எறா தொக்குக்கு வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பச்சைப்பயிறு தோசை தாங்க சுட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.